வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திணைகள் வந்து நம்ம தேனும் தினை மாவும் இதில் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கப் அளவுக்கு தினை எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சா தான் அதை வந்து பவுட்ரு பண்ண முடியும். பாருங்கள், இப்போ தண்ணி கலந்து 1 மணி நேரம் இதில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இதை காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணணும். சரி, பாருங்கள் 1 மணி நேரம் ஆகிட்டு நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதில் போட்டு வடிகட்டிடலாம். பாருங்கள், இதில் நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம வந்து இதை வந்து நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு அதில் பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா உலர வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்சியில் எதாவது பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காய வச்சுருங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த தினையை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். இது கூட ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் நேரமாக நல்லா வேக விடலாம். அப்புறமா வெந்த பிறகு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவிஞ்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் உருகினோடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு இதோட கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டு இந்த அவிச்ச மாவு வந்து நம்ம எடுத்து அப்படியே அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதை அப்படி நாம் நெய்யில் அப்படி வறுத்துடலாம். இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூட நம்ம தேன் கலந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேனை வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு, இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டாம், தேன் சேர்த்துக்கனால இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா அப்படி பிசைஞ்சிடணும். பாருங்கள், இப்போ வந்து தேனும் தினைமாவும் வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து நீங்கள் வந்து உருண்டையாக பிடிச்சினாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேனாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தேன் சத்துனால இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.